இன்னைக்கு டிஃபரெண்டா வீடியோ போலான்னு சொல்லிட்டு நானும் கேமராவும் பேசிட்டு இருக்கும்போது, பக்கத்து தோப்புல கொஞ்சம் கூட்டமா மயில் வந்துச்சு. சரி ஓகே. நமக்கு கண்டது கிடைச்சிச்சு எடுத்து சொல்லிட்டு நானும் கேமராமேனும் உள்ள கிளம்பிட்டோம். ஆனா இந்த டைம் மதியம் 1 மணி மேல ஆயிருச்சு. இந்த தோப்புல வந்து பயமா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு மாரி பார்க்கறதுக்கே ஒரு மாரி இருக்கும். சரி அத அந்த கூட்ட மயில் இந்த பக்கம் வந்துச்சு. சரி ஓகே. அதையே பார்த்து நாங்க போயிட்டுருந்தோம். கொஞ்சம் 2, 3 மைல் பிரிஞ்சு இந்த மரத்துக்கு மேல போச்சு. சரி ஓகே. பார்த்தா தூரத்துல அந்த மரத்துல மயில் இருந்துச்சு. கிட்ட போகும்போது அந்த மயில் எங்க போச்சுன்னே தெரியல. ஆனாலும் சுத்தி சுத்தி பார்த்தோம் கிடைக்கல. சரி ஓகே. உள்ளயே வந்துட்டோம். ஃபுல்லா மாமரம் தான் இருந்துச்சு. சரி ஓகே வந்துட்டோம். மாங்காவது பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி சுத்தி சுத்தி பார்த்தோம். சீசன் கிட்டத்தட்ட முடியக்கூடிய ஆராய்ச்சி. இந்த மாமரம் சீசன் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அங்கங்க பெரிய பெரிய காய் இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஹைட்லயே தூரத்துல இருந்துச்சு. பறைக்க முடியாத தூரத்துல தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கேமராமேன் சொன்னான். சரி பறைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பார்த்தா ரொம்ப தூரம் ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு. குச்சி எடுத்து கூட பறைக்க முடியாது. சரி ஓகே. எதுக்கோ வந்தோம். அது எப்படியோ முடிஞ்சுச்சு. ஆனா இந்த தோப்புலருந்து பக்கத்து தோப்புக்கு அந்த மயில் போயிடுச்சு. அத நாங்க பார்த்தோம்.